என்ன கேட்குறாங்கன்னா, என்னையா சீமான் என்ன பண்ண போறாரு? தற்சார்புங்கிறாரு, மாட்டோட பேசுறாரு, மரத்தோட பேசுறாரு, ஆடோட பேசுறாரு, தண்ணி கிட்ட போய் பேசுறாரு. இவர் உண்மையிலே வந்து நல்ல மனநிலையில தான் இருக்காரா? நாங்களெல்லாம் பாருங்க கூகுள்ல மேல ராக்கெட்ல பறந்துகிட்டு இருக்கோம். நாங்க வந்து புது யுகத்துக்கு போய்கிட்டு இருக்கோம். இந்த நாம் தமிழர் கட்சியில சீமான்னு ஒருத்தர் சும்மா பழைய காலத்துக்கு போய்கிட்டு இருக்காருன்னு கேலி பண்றார். நல்லா புரிஞ்சுக்கங்க. அந்த காலத்துல நம்ம அம்மா அப்பா நாமல் முதற்கொண்டு வீட்டுக்கு 10 ஆடு வளர்த்தோம். ஆடு வளர்த்தா ஆடு குட்டி போடும், அது பெருகும், அதை வித்து பணமாக்குவோம். வீட்டுக்கு 4 மாடு வளர்த்தோம், பால் கறப்போம், நல்லா வக்கனையா குடிப்போம், ஊருக்கெல்லாம் விநியோகம் பண்ணோம், விற்போம். வாழை மரம் நட்டு வச்சா நாமல் அறுத்து திம்மா கல்யாணத்துக்கு கொடுப்போம், எல்லாருக்கும் கொடுப்போம். மரத்தை வளர்த்தாங்க. மாமரம், தென்னை மரம், கொய்யா மரம்னு வளர்த்து நல்லா கனியை பறித்து சாப்பிட்டோம். ஊர் உலகத்துக்கெல்லாம் பயன்பட்டுச்சு. இதுதான் தற்சார்பு. இதுதான் தற்சார்பு. நாமளே ஒரு பொருளை உருவாக்கி அதை விலைக்கு விற்று மற்றவர்களுக்கு உதவுமாறு செய்வது தான் தற்சார்பு. இப்போ அந்த தற்சார்பை அறவே தூக்கிட்டாங்க. எப்படி தூக்குறாங்க கேட்குறீங்களா? முதல்ல கை வச்சது ஆறு. ஆத்துல கை வச்சாங்க, தூர் வரல, ஊருக்கு தண்ணி வரல, மடை வழியா தண்ணி வரல, கால்வாய் வழியா தண்ணி வரல. அதனால விவசாயம் பாதிக்கப்பட்டது. அப்ப என்னாச்சு? நெல்லு விளையல, விவசாயி செத்துக்கிட்டு இருக்கான். டெய்லி 10 பேர் செத்துக்கிட்டு இருக்கான். இதுதான் வந்து இப்போ வந்து தற்சார்பை மீறி இவர்கள் கொண்டாந்த புதிய நாடு மாடலா கொண்டு வந்தது. அப்ப அந்த விவசாயி இறந்துட்டான். என்ன பண்றாங்கன்னா, அரிசியும் நெல்லையும் வெளியில இருந்து இறக்குமதி பண்றாங்க. அப்ப நம்மள தற்சார்பக ஓடி போச்சா? ரெண்டாவது மீனவர்கள் கடல்ல போய் மீன் பிடிச்சாங்கயா. மீனை பிடிச்சி வித்தாங்க. இந்த தண்ணீர் என்ன பண்ணுச்சு? ஆத்துல வந்த தண்ணி ஏரிலையும் குளத்துலையும் குட்டையிலையும் தேங்கி அங்கங்க வந்து மக்கள் உபயோகப்படுத்துறாங்க. அந்த தண்ணி வராத அளவுக்கு போயிருச்சா? அங்கேயும் தற்சார்பு போயிடுச்சா? மீன் வியாபாரம் போச்சா? விவசாயம் போச்சா? மரம் போச்சா? ஆடு போச்சா? மாடு போச்சா? எல்லாம் போச்சு. இப்ப என்ன இருக்கு? அம்பானியும் அதானியும் அவங்க வந்து இறக்குமதி பண்ற கோதுமை, அவர்கள் இறக்குமதி பண்ற அரிசி, மாங்காய் முதல் கண்டு வெளியூர்ல இருந்து வருது. கோழி நம்மளை வளர்க்க கூடாதுன்னு சொல்லிட்டாங்க, ஆனா கோழி அடுத்த மாநிலத்தில இருந்து வருது. ஆடு வளர்க்க கூடாதுன்னு சொல்லிட்டாங்க, ஆடு அடுத்த மாநிலத்தில இருந்து வருது. பால் நம்மளை கறக்க கூடாதுன்னு சொன்னாங்க, பக்கத்து மாநிலத்தில இருந்து வருது. எல்லாமே இறக்குமதி, இம்போர்ட். எல்லாமே இம்போர்ட். எல்லாத்தையும் இறக்குமதி பண்ணி 5 ரூபாய் பொருளை 50 ரூபாய்க்கு விற்கிறோம். 45 ரூபாய் யாரு? இந்த இடையில இருக்க தரகர்கள். இந்த தரகர்கள் யாரு? இவர்கள் தான் இன்றைய ஆளும் கட்சியும் 75 ஆண்டு காலமாக நம்மை ஆண்டு கொண்டிருக்கும் கட்சிகள். இதைத்தான் எங்க அண்ணா சொல்றாரு, இதை மாற்றணும், இதை மாற்றணும், இந்த திருடர்களை ஒழிக்கணும், தற்சார்புக்கு நம்ம வரணும். மரத்தோட பேசுறாரு. ஏன்னா மரத்தோட பேசுறாருன்னு உங்களுக்கு தெரியுமா? மரம் வந்து எவ்வளவு முக்கியங்க. பிறக்கும் போது நம்மளுக்கு தொட்டில் கட்டி போடுறது அந்த மரத்துல. நம்மளுக்கு வந்து அன்றாட பயன்பாட்டில் இருக்கிறது மரம். ஊதுபத்தில இருந்து சாம்பிராணில இருந்து நம்ம பயன்படுத்துற அத்தனை பொருட்களும் மரத்துல வருது. ஏன் நம்ம செத்தவனா பாட கட்டி தூக்குறத விட மரம்டா. மரத்தோட பேசுறாருங்கிறாங்க. மரம் வந்து வரம். ஆனா காத்து வேணும், நல்லா காத்து வேணும், நொங்கு வேணும், நல்லா மாங்காய் வேணும், மாம்பழம் நல்லா வகையா வேணும், திராட்சை பழம் வேணும், கொய்யாக்காய் வேணும். ஆனா மரத்தை நேசிக்க கூடாது. ஏன்னா இவங்க வந்து வெளியூர்ல இருந்து கொண்டாந்துருவாங்க. அடுத்தது பாருங்க, கோழியோட பேசுறாரு, ஆட்டோட பேசுறாரு, மாட்டோட பேசுறாரு. நல்லா ஞாயிற்றுக்கிழமையான 6 நாள் சைவம், கார குழம்பு, வத்த குழம்பு, புளி குழம்பு, ரசம், வெங்காய ரசம் வச்சு குடிப்பீங்க. ஆனா ஞாயிற்றுக்கிழமை காலையில 5 மணிக்கு ஆட்டுக்கறிகளை போய் நிற்பாங்க. ஆட்டுக்கறி வாங்கியாந்து நல்லா சாப்பிடணும், சூப்பு வச்சு குடிக்கணும், நல்ல எலும்பு திங்கணும், ஆட்டுக்கால் பாயா, மூளை கறி, கொத்து கறி, ஈரல், குடல் எல்லாம் திம்பிங்கல்ல. அதுக்கு எவன் அப்பா ஆடு வளர்க்கறது? ஆடு வளர்த்தாதான் ஞாயிற்றுக்கிழமை ஆட்டுக்கறி கிடைக்கும். ஆட்டுக்கறி வேணும், மாட்டுக்கறி வேணும், பால் வேணும், எல்லாம் வேணும். ஆடு மாட்டோட பேசக்கூடாது. பேசுற எங்க தலைவர் வந்து முட்டாள் கிடையாது, அறிவாளி.
இப்போ வந்து நம்ம பெண்கள் எல்லாம் என்ன பண்றாங்க? எதுவுமே செய்யறதில்ல. பட்டு பூச்சி வளர்த்தாங்க, அதை ஏற கட்டாங்க. நம்ம ஆடை வளர்த்து, மாடு வளர்த்து, பாலை கறந்து விவசாயம் பண்ணாங்க, கொள்ளையில கீரை நட்டாங்க, காய்கறி அறுத்தாங்க, எல்லாத்தையும் ஏற கட்டிட்டு கிராமத்துல 100 நாள் வேலை திட்டம். என்ன பண்றாங்க? 100 நாள் எல்லாம் அம்மாங்கெல்லாம் போய் குத்தாட்டம் போட்டுக்கிட்டு இருக்காங்க. படுத்து தூங்குறது, சாப்பிட்றது, குத்தாட்டம் போடுறது. 100 நாள் வேலை, 300 ரூபா சம்பளம், 200 ரூபாய் ஆட்டையை போட்டுருவாங்க. புரோக்கர்ஸ் பாய் மாடலாக ஆட்டையை போடுவாங்க. 50 ரூபா, 25 ரூபா, 30 ரூபா, 100 ரூபான்னு ஆட்டையை போட்டு வேலை செய்கிறவங்க 100 ரூபா தான் கொடுக்குறாங்க. இதுதான் வந்து விவசாயத்தை அழிச்சிட்டாங்க. இப்போ நகரத்தில் என்ன பண்ணுறாங்கன்னா இலவசம். 10 கிலோ அரிசி இலவசம். எங்கள் அம்மா இப்பெல்லாம் பொன்னி அரிசி விதைச்சாங்க. பொன்னி அரிசி அறுவடை பண்ணி வீட்டுக்குன்னு 100 மூட்டை ஒதுக்கி வைப்போம் சாப்பாட்டுக்குன்னு. இப்போ அரிசிக்கு வழி இல்லை, வயலுக்கு வழி இல்லை. வயல் அப்புறம் பிளாட்டு போட்டு வித்துட்டோம். பிளாட்டை போட்டு வித்துட்டு எல்லாம் ரேஷன் அரிசி 10 கிலோ இலவசம். ஓசியில் அரிசி கிடைச்சதா? 1000 ரூபாய் வந்துச்சா? மேக்கப் போட்டிங்களா? யாரு கேட்குறா? 1000 ரூபாய் இலவசமாக கொடுக்கும் இந்த அரசாங்கம் நம்மளை பார்த்து கேட்குது. ஓசியில் பஸ்ஸில் போறீங்களான்னு கேட்குறாங்க. அதற்கு நிலைமைக்கு யார் காரணம்? இந்த மாடல் அரசு. இந்த மாடல் அரசு என்ன பண்ணுச்சா? எல்லாத்தையும் ஒழிச்சிச்சு. ஒன்று வைக்கிற நாட்டில் எதுவுமே இல்லை. இந்த நாட்டில் என்ன இருக்கு? இந்த தமிழ்நாட்டில் என்ன இருக்கு? மலை, அங்கே மலையும் போச்சு. மேலே கொண்டு ஓசோனில் ஓட்டையா போட்டாங்க. ஓசோனில் ஓட்டையா போட்டது மேலேருந்து காற்றுக்கு மேலே தண்ணியாக ஊற்றுதான். அந்த மழை தண்ணி கூட வேகமாக ஊற்றுதான், அருவி மாதிரி ஊற்றுதான். எல்லா நாடு வந்து வெள்ளத்தில் போயிடுச்சு. இவங்க வந்து என்ன பண்ணுறாங்க? மக்களுக்கான அரசியல் செய்யணும். மக்களுக்கு வேலை வாய்ப்பு இல்லை, படிக்கிறதுக்கு நல்ல பள்ளிக்கூடம் இல்லை. எங்க பார்த்தாலும் தெருவுக்கு 4 டாஸ்மார்க் கடையை திறந்து வச்சு சாராயத்தை ஊற்றி இந்த நாடு குடிகார நாடாகிவிட்டது. ஒன்று ஓசி, 2வது இலவசம், 3வது 10 கிலோ அரிசி இலவசம், அடுத்தது சாராய கடை. அவர்களுடைய 75 ஆண்டு காலமாக இந்த 2 திராவிட கட்சியும் செய்த சாதனை என்ன? தற்சார்பு பொருளாதாரம் என்றால் என்ன? நாங்களே காய்ச்சுவோம், நாங்களே ஊத்துவோம், நாங்களே எங்க கடையில கொடுப்போம். இதுதான் தற்சார்புன்னு திராவிட மாடலும் அதற்கு முன்ன அதிமுக சொல்லிக்கிட்டு இருக்கு. நாங்க என்ன சொல்றோம்? அதையெல்லாம் ஒளிட கல்ல இறக்குவோம், கல்ல கொடுப்போம், கல்ல குடிங்க, உடம்புக்கு நல்லதுன்னு எங்க அண்ணன் சொல்றாரு. அவ்வளவுதான், வேற ஒண்ணும் இல்லை. இவங்க வந்து காய்ச்சி ஊத்தி 2 லட்சத்தி பெண்கள் தாலி அறுத்ததுதான் மிச்சம். இவர்கள் செய்த சாதனை 75 ஆண்டு காலமாக இந்த தமிழ்நாட்டிலே இந்த 2 கட்சிகளும் செய்த சாதனை என்னன்னு கேட்டீங்கன்னா, அதிகமான பெண்கள் தாலியை அறுத்தது. ஏற்கனவே தாலிக்கு தங்கம் இல்லைன்னு வச்சுக்கோங்க. அது அம்மா ஒரு 10 பேருக்கு தாலிக்கு தங்கன்னு புரட்சி தலைவர் அம்மா கொடுத்தாங்க. அதையும் சேர்த்து அறுத்துட்டாங்க இவங்க. இப்போ வந்து விதவைகள் அதிகமாக இருக்கக்கூடிய நாடு எதுன்னு கேட்டால் தமிழ்நாடு. காரணம் என்னன்னா, அவர்களே தற்சார்பாக, அவர்களே காய்ச்சி, அவர்களே ஊற்றி, அவர்களே பாட்டில் அடைச்சி, அவர்கள் கடையிலே தமிழ்நாடு அரசின் மதுக்கடை அப்படின்னு வச்சு அவர்களே ஊத்துறதுனால தாலி அறுத்த பெண்கள் அதிகமாக இருக்கக்கூடிய நாடு தமிழ்நாடு. இதையெல்லாம் மாத்தணும். என்ன செய்யணும்? எங்க அண்ணன் கத்துறாரு. எங்க அண்ணன் என்ன சொல்றாரு? இயற்கைக்கு வாங்க, வேளாண்மைக்கு வாங்க, வேளாண்மையை விட்டுறாதீங்க, தற்சார்புக்கு வாங்க, மக்கள் எல்லாம் படிங்க, சிந்திங்க, எது நல்லது எது கெட்டது என்று சிந்தித்து செயல்படுங்கள். வாக்களிக்கும் போது அப்படியே கண்ணை மூடிக்கிட்டு 200 ரூபாய் வாங்கிட்டு வாக்களிச்சிடாதீங்க. 500 ரூபா கொடுப்பாங்க, வாங்கிக்கங்க. நம்ம அப்பா வீட்டு பணம். 1000 ரூபா கொடுத்தா வாங்கிக்கங்க. நம்ம அப்பா வீட்டு பணம், நம்ம கிட்ட வரி பணம், நம்ம கிட்ட கொள்ளையடிச்ச பணம், நம்ம கிட்ட திருடின பணத்தை தான் அவங்க ஓட்டுக்காக தர்றாங்க. அதான் வாங்கிக்கங்க. வாங்கிக்கிட்டு உங்க மனசாட்சிய ஒரு 1/2 மணி நேரம் சிந்திச்சு பாருங்க. நம்ம சின்ன பிள்ளைல எப்படி இருந்தோம், 10 வருஷத்துக்கு நம்ம எப்படி வாழ்ந்தோம், இப்போ எப்படி வாழ்கிறோம், நம்ம எப்படி சாப்பிட்டோம், நம்ம பிள்ளைங்க எப்படி சாப்பிடுது, நம்ம அப்பா வந்து எப்படி வேலை செஞ்சு சுதந்திரமாக வீட்டுக்கு வந்தார். இப்போ ஒரு ஆம்பளைனா வீட்டுக்கு குடிக்காம போக முடியுதா? நல்லா வருவாங்க. காலையில் பொண்டாட்டி, அம்மா சத்தியமாம்மா இன்னைக்கு நான் குடிக்க மாட்டேமா, வாயில் தண்ணியை வைக்க மாட்டோமா, நேர வேலை முடிஞ்ச வீட்டுக்கு வருவோமா. வருவார் வந்துக்கிட்டே இருப்பார். அப்படியே இழுக்கும் கடை.
தமிழ்நாடு சாராய கடை இழுக்கும். என்ன பண்ணாரு மனுஷன், கொஞ்ச நேரம் விட்டுறாரு மைண்டா, குடிச்சிட்டு வீட்டுக்கு போயிடுறாரு. இதனால என்ன, பிள்ளைங்க பட்டி, பொண்டாட்டி பட்டி, வாடகை கொடுக்க முடியல, பெண்கள் உழைக்கிறாங்க, பெண்கள் வேலைக்கு போறாங்க. என்ன வேலைக்கு போறாங்க? தூய்மை வேலை, துப்புரவு தொழிலாளர்கள், குப்பை அள்ளுற வேலை, மலத்தை அள்ளுற வேலை, சாக்கடை அள்ளுற வேலை. அந்த வேலைக்கு போறவர்கள் கூட இன்னைக்கு போராட்டம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இந்த நாட்டு மக்கள் போராட்டம் போராட்டம் போராட்டம். எதற்கு போராடல? டிரைவரா பாருங்க, அவங்க போராடிட்டு இருக்காங்க, சம்பளம் பாக்கி. மருத்துவரா சம்பளம் வரல, பாக்கி, போராட்டம். செவிலியரா போராட்டம். ஆசிரியர்கள் போராட்டம். யாரும் போராட்டம் இல்ல, குப்பை அள்ளுறாங்க, அவங்களும் போராட்டம். அனைத்து பேரும் போராட்டமாக வாழ்ந்து கொண்டிருக்கும் தமிழ்நாட்டை மாத்தணும், தமிழ்நாட்டின் நிலைமையை மாத்தணும். ஆனா இவங்கள்ட்ட காசு இல்ல, கேட்டா கஜானா காலி. எப்படி இருக்கும் கஜானா? இருக்கிற பணத்தை பூரா உங்க வீட்டு கஜானாவில் வச்சுக்கிட்டா அரசாங்க கஜானா எப்படி பணம் இருக்கும்? இருக்காது. இதையெல்லாம் நம்ம மாத்துறோம். நாம் தமிழர் கட்சி 26ல வரணும், வந்தா இதெல்லாம் மாத்துறோம், கட்டாயமா மாத்துவோம். உண்மையிலே முடியும். முடியும் என்பது இல்லவே இல்லைன்னு சொல்லக்கூடாது. முடியும் என்று நினைத்தால் முடியும், கட்டாயமாக முடியும். 26ல நாம் தமிழர் கட்சி ஆட்சிக்கு வந்தால் இதையெல்லாம் மாற்றப்படும். ஏன் தெரியுமா? அந்த திருடங்கள்ட்ட இருக்க காசை பூரா பறிக்கிறோம். முதல் கோடி 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 எங்க உள்நாட்டில் வச்சா பிடிங்கிடுவாங்களோன்னு பயந்துக்கிட்டு வெளிநாடு வெளிநாடா போய் பறிக்கிட்டு வர்றாங்க. கேட்டாக்கா அதுக்கு ஒரு கதை ஒன்று. நாங்கள் பொருளை ஈட்டுற போகிறோம், பொருளை ஈட்டுற போகிறோம். இது வரைக்கும் ஈட்டுறீங்க நக்கிட்டு போயிட்டு தமிழ்நாடு ரொம்ப ஈட்டிட்டாங்க. இப்போ புதுசா போகிறாங்களாமா, புதுசாக போய் அங்கே அப்படியே நின்றுக்கிட்டு பொருளை ஈட்டுறாங்க. வெளிநாட்டு பொருளெல்லாம் வாங்கி இங்கே விற்று எல்லாம் ஒன்றும் இவங்க பண்ண போகிறதில்ல. இவங்க செய்யறது பூரா கொள்ளை அடித்து சுரண்டி கமிஷன். பாட்டிலுக்கு 10 ரூபாயா நாம தான், பாட்டிலுக்கு 30 ரூபாயா நாம தான், கள்ளா சாராயம் காய்ச்சறதா நாம தான், கள்ளா சாராயம் காய்ச்சி விற்று அவன் செத்தா 20 லட்சம் பணம் தர்றதா நம்ம கட்சி தான். எல்லாத்துக்கும் நம்ம கட்சி. பெண்கள் தாலி அறுத்தா இலவசம் 1000 ரூபாய் மாசம். பஸ்ஸுக்கு போக காசு இல்லையா, அப்பா இல்லையா, உனக்கு 1000 ரூபாய். உனக்கு கல்வி இல்லையா, இலவச கல்வி. பள்ளிக்கூடத்தில் ஆசிரியர் இல்லை. ஒரு பள்ளிக்கூடத்தில் 25 பிள்ளைங்க ஒரு ஆசிரியர். அவர் ஆசிரியருக்கு அவர் பேசுறாரு, கல்வித்துறை அமைச்சர் பேசுறாரு. தமிழ்நாட்டில் தமிழ்நாட்டு கல்வித்துறை ஓஹோன்னு இருக்குன்னு ஒன்றும் கிளிக்கல. நாங்கெல்லாம் சுத்திக்கிட்டு இருக்கோம். ஏன்னா இவங்க எல்லாம் கோட்டைக்குள்ள இருந்து பாக்குறாங்க நாட்டை. நாங்க நாட்டுக்குள்ள வீடுடா போய் பாக்குறோம், தெருத்தரா போய் பாக்குறோம், நாட்டின் நிலவரம் என்னன்னு பாக்குறோம். எங்களுக்கு தெரியும் ஊர்ல எத்தனை விதவை இருக்கு, எத்தனை பேருக்கு வேலை இல்லாத மாணவர்கள் இருக்காங்க, கல்வி கிடைக்காத மாணவர்கள் எத்தனை பேர் இருக்காங்க, நாங்க பார்த்துக்கிட்டு இருக்கோம். அதனால நாங்க புள்ளி விபரத்தோட சொல்லுவோம். அது சொல்லுவாங்க கேட்டாக்க, நாம் தமிழர் பிள்ளைக்கெல்லாம் ரொம்ப பெரிய வாய். ஆமா, உண்மையை சொல்லும் போது வாய் பெருசாதான் இருக்கும். உங்களை மாதிரி பொய்யும் புரட்டும் திருட்டும் பண்ணா பேச மாட்டீங்க. அப்படியே கும்பிட்டுட்டு கிட்ட வந்தோன்னா 500 ரூபா பணத்தை கொடுத்து வாயில் ஒரு அப்ப பிடிச்சி போயிருவீங்க. நாங்கள் உண்மையை பேசுகிறோம், நாங்கள் உண்மையை சொல்கிறோம், உறக்க சொல்கிறோம், சத்தியத்தை பேசுகிறோம், சத்தமாக சொல்கிறோம். இதெல்லாம் நல்லா யோசிச்சு பாருங்க. மக்கள் யோசிக்கணும். நம்ம நாட்டை நல்லாக்கணும், நல்லபடியாக மாற்றணும், மக்கள் நல்லா இருக்கணும். நமது பிள்ளைங்க, பொம்பளை பிள்ளைங்க நல்லா சிந்திச்சு பாருங்க தாய்மார்களே. நம்ம வீட்டு பொம்பளை பிள்ளைங்க நாமெல்லாம் வெளியில போகும்போது நம்ம அம்மா அப்பா அனுப்பிச்சாங்க, தைரியமா வெளியில போனோம், ஸ்கூலுக்கு போனோம், டியூஷன் போனோம், வீட்டுக்கு வந்தோம். இப்ப பாத்தீங்கன்னா பக்கத்து வீட்டுக்கு பொண்ணை அனுப்ப முடியல, பக்கத்து தெருவுக்கு அனுப்ப முடியல, பொம்பளை பசங்கள ஆம்பளை பசங்களையும் அனுப்ப முடியல. முந்தா நாள் பாருங்க டிவியில போடுறோம், ஒரு வடக்கு உள்ளவர் ஒரு உழவிற பையன் கையை பிடிச்சி இழுத்து அவ்வளோ பல்லு கட்டுறாரு. அதுக்கப்புறம் ஊருக்காரவங்க அடிச்சு அந்த பிள்ளைய காப்பாத்துறாங்க. இதே நம்ம நியூஸ்ல தான். பெண்களை பாலியல் காரணம் என்ன? மது மயக்கத்துல பொண்டாட்டி யாரு, பிள்ளை யாரு, தங்கச்சி யாரு, என்ன வித்தியாசம் இல்லாத போயிடுச்சு. அதனால இந்த மதுவை முதல் ஒழிக்கணும், இந்த மது கடையே ஒழிக்கணும், மதுவை ஒழிக்கணும். இதெல்லாம் ஒழிச்சாலே நம்ம நாடு உருப்பிடுவோம். நம்ம நாட்டில் பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லை. காவல்துறை முந்தா நாள் பார்த்தீங்கன்னா காவல்துறை நாங்கள்லாம் ஒரு மீட்டிங் போட்டா அப்படியே மடக்குவாங்க, போங்க 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 போங்க, மறியல் பண்ணக்கூடாது, ஆர்ப்பாட்டம். முந்தா நாள் பார்த்தீங்கன்னா வடக்கர்கள் அண்ணன் சீமான் சொன்னாரு, வருவாங்க வடக்கர்கள் வருவாங்க, உங்களுக்கு ஆப்பு வைப்பாங்கன்னு சொன்னாங்க. வச்சாங்களா முந்தா நாள் ஆப்பு? காவல்துறை திருச்சி ஓடிக்கிட்டு இருக்கு, காவல்துறை ஓடுது, வடக்கர்கள்
கள்ள தூக்கி அடிக்கிறான். காரணம் என்ன? அவர்கள் கை இங்கே உயர்ந்துருச்சு, தமிழர்கள் அந்த பலம் வந்து குறைஞ்சிருச்சு. அதற்கு காரணம் என்ன? அதற்கு காரணம் என்ன? நம்ம ஆளுகிறவர் சரியில்லை, நம்மளை ஆளுகிறவர் சரியில்லை. எதுலையுமே கணக்கு வழக்க தெரியாது. அவர்கிட்ட கணக்கு கேட்டால் அந்த வகையிலே அது என்னவென்றால் 1932 பாரு, அதெல்லாம் வந்து பேசினாங்க, வேலைக்கு ஆகாதப்பு. நாட்டின் நிலைமை என்ன? நாட்டில் மக்கள் எல்லாம் பசி இல்லாம இருக்காங்களா? பஞ்சம் இல்லாம இருக்கா? மாணவர்களுக்கு நல்ல கல்வி கிடைக்குதா? நல்ல வேலை கிடைக்குதா? வேலைக்கேற்ற ஊதியம் கிடைக்குதா? பெண்கள் தாலி இறக்காம இருக்காங்களா? இதெல்லாம் பார்க்கணும். ஒரு முதலமைச்சரின் வேலை என்ன? வெளிநாட்டுக்கு போறதில்ல, வெளிநாடா போய் வெளிநாட்டுல வந்து போட்டோ ஷூட் பண்றது இல்ல முதலமைச்சரோட வேலை. மக்களை பார்க்கணும், மக்கள் குறைகளை கேட்கணும், மக்கள் குறைகளை தீர்க்கணும், மக்கள் சந்தோஷமா இருக்காங்களான்னு பார்க்கணும், பெண்கள் பாதுகாப்பா இருக்காங்களான்னு பார்க்கணும். உங்க வீட்டு பெண்கள் என்ன அண்ணா? உங்க வீட்டு பெண்கள் இல்ல, தமிழ்நாட்டிலே இருக்கும் பெண்கள் பாதுகாப்பா இருக்காங்களா? வெளியில போயிட்டு பாதுகாப்பா வர்றாங்களா? தனியா 11 மணிக்கு வர முடியுதா? இதை பார்க்கணும். இதெல்லாம் பார்க்கறதில்ல. ஒன்னா வருஷத்துக்கு 2 தடவை வெளிநாட்டுக்கு ஓடிட வேண்டியது. இங்கே எல்லாம் சுருட்டி பெருசா குசலாமி மாரி கொண்டு போய் வெளிநாட்டில் அப்படியே பதுக்கிட்டு அவங்களுக்கு தெரியும் அடுத்த ஆட்சியில் நம்ம ஜெயிக்க மாட்டோம், அடுத்தது வந்து சீமான் வந்துடுவார், நம்ம தோத்துருவோம். அப்போ என்ன செய்யணும்? சீமான் வந்து குடுங்கிடுவார் எல்லாத்தையும். ஏன்னா ஏற்கனவே சவால் விட்டுட்டு தான் அந்த மனுஷன் சொன்னால் செய்வார். வேற அந்த மனுஷனுக்கு வாய் வந்து சொன்னார்னு வச்சு செஞ்சே காட்டுவார். எங்களுக்கு தெரியும் அவரை பற்றி. அதனால சீமான் வந்தால் கட்டாயம் நம்ம சுருட்டதெல்லாம் பிடிங்கிறாரு சொல்லிட்டு இப்போவே கொண்டு வெளிநாட்டில் கொண்டு பதுக்கி வைக்கிற வேலையை பார்த்துட்டு இருக்காங்க. இப்போ அவர் வந்துட்டாரா? இப்போ மாடல் ஆட்சி வந்துச்சா? இப்போ அண்ணா எடப்பாடி கிளம்பாரு. 5 வருஷமா இல்லாத எடப்பாடி, 4.5 வருஷமா இல்லாத எடப்பாடி 6 மாச காலம் எலெக்ஷனுக்கு இருக்கு. இப்போ வந்து திருவா வர்றாரு. என்ன காரணம்? மக்களை ஏமாற்றணும். மக்களை ஏமாற்றணும்னா என்ன பண்ணணும்? வாய் ஜாலம், வாயிலையே வட சொல்லுவாங்க, வாயிலையே வட சொல்லுவாங்க. சுட்டு கொடுத்த வடை ஏற்கனவே தீஞ்சு போய் கிடக்கு தமிழ்நாட்டில், இன்னமும் சொல்றாங்க. இப்போ எடப்பாடி ஒரு பக்கம், அவங்க தியாகத்தலைவி சின்னம்மா ஒரு ரூட்டு, அவர் அண்ணன் தினகரன் ஒரு பக்கம், இவர் OPS அவர் ஒரு பக்கம், இவர் வந்து எடப்பாடியார் ஒரு பக்கம். அவங்க 4 பேர், அது ஒரு கட்சி. அவங்க வந்து மக்களை வந்து திரட்டிக்கிட்டு இருக்காங்க. எல்லாம் என்ன? 500 ரூபாய் காந்தி நோட்டு பேசிக்கிட்டு இருக்கு. மக்களே உஷாராயிருங்க, தெளிவாயிருங்க. ஏமாந்தது போதும், அவர்கள் ஏமாற்றியது போதும். நம்ம நாட்டை கொஞ்சம் தான் இருக்கு, கொஞ்சம் தான் இருக்கு. கொஞ்சோண்டு மண்ணு, கொஞ்சோண்டு மரம், கொஞ்சோண்டு மண்ணு, இதெல்லாம் காப்பாற்றணும். மலையை உடைச்சி ஜல்லியா கொண்டு போயிட்டான். மழை இல்லை கேட்டாக்க ஆடு மாடு மேலே மேயக்கூடாது, ஆடு மாட்டை மேலே மேய விடக்கூடாது சொல்லிட்டு இவனுங்க போய் மேலே வந்து கஞ்சா வளர்த்துக்கிட்டு இருக்காங்க. கஞ்சா வளர்த்துட்டு ஃபாரஸ்ட் காப்பாற்றுறதுக்கு அதுக்கு ஒரு படை, ஒரு காவல்துறை படை. ஆனால் அங்கே ஆடு மாடு மேயக்கூடாது. யாருக்காக? இந்த மலை யாருக்காக இருந்துச்சு? உடைக்கிறானுங்க. முன்னாடி இருக்கு, பின்னாடி பூரா மொட்டையா போச்சு, பூரா இடிச்சு ஜல்லியா விற்கிறோம். ஆற்றுல தூர் வாரல அதுல மண்ணா பூரா இருச்சு, அதை ஒரு பக்கம் வித்துக்கிட்டு இருக்கான். மரத்தை பூரா வெட்டி வித்துக்கிட்டு இருக்கான். இன்னும் என்னடா கடல் மண்ணையும் விற்கிறாங்க சுத்த கை பண்ணி. இன்னும் என்னத்தை ஒழிக்க போறீங்க? எல்லாத்தையும் ஒழிச்சிருங்க. ஒழிச்சிட்டு இந்த நாட்டு மக்களுக்கு என்ன பண்ணுறது? தண்ணி, இந்த மினரல் வாட்டர் தரீங்களே, கொஞ்சம் பால்டால் ஊற்றி கலந்து வித்துருங்க. எல்லாருக்கும் செத்து போயிடும். செத்து போன நீங்க மட்டும் வாழுங்கடா. இந்த நாட்டை நாசமாக்கி, நாட்டை சுரண்டி, இந்த நாட்டை அழிச்சுக்கிட்டு இருக்கும் இந்த அயோக்கியர்களை அறவே ஒழிக்கணும், அறவே ஒழிக்க வேண்டும். மக்களை விழித்து கொள்ள வேண்டும். இன்னமும் ஏமாந்தோன்னு வச்சுங்க, நம்மளுக்கு வாழ்க்கை முடிஞ்சிட்டு, ஆனா நம்ம பிள்ளைங்க வாழணும், நம்ம பேர பிள்ளைங்க வாழணும், நம்ம பிள்ளைங்க வாழணும். என்ன செய்யணும்? நாம் தமிழருக்கு வாக்களிக்கணும், விவசாய சின்னத்திற்கு வாக்களிக்கணும். சீமான் முதல்வராக வரணும். 2026 சீமான் முதல்வராக வந்தால் ஒழிய இந்த நாட்டை காப்பாற்ற முடியாது. தயவு செய்து அனைவரும் விவசாய சின்னத்திலே வாக்களித்து சீமானை வெற்றி பெற செய்ய வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.